ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னியா லக்ன நண்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன், செப்டம்பர் 11 முதல் செப்டம்பர் 20 வரை. முதல் நாளான செப்டம்பர் 11ஆம் தேதி புதன்கிழமை, புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்காரு. புதனுடைய நட்சத்திரத்துல போறாரு. புதன் நமக்கு 12ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அதனால நம்ம எடுக்கிற முயற்சிகள், யாரையாவது சந்திக்கிறது, ஒரு ஆவணங்கள் ரெடி பண்றது, கருவிகளை கையாளுறது, இதுல எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம். செலவுகள் இருக்கலாம், ஒரு ரிப்பேர் செலவு, இந்த மாதிரி பிரயாண செலவுகள் ஏற்படும். மற்றபடி பெருசா பாதிக்காது, தொழில் மீடியமா போகும். செப்டம்பர் 12ஆம் தேதி மூல நட்சத்திரம், தனுசு ராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு. அந்த கேது மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது நமக்கு லக்னத்துல இருக்காரு. அதாவது கேதுனுடைய இன்னொரு நட்சத்திரம் மகத்துல புதன் இருக்காரு. லக்னாதிபதியே 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கேது நட்சத்திரத்தன்னைக்கு சில ரகசிய செயல்பாடுகள், பிரயாணங்கள் பண்றது, இது மாதிரியான ஈடுபாடுகள், மனசுக்குள்ள எதிர்பாராத சில ஒரு கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, ஆசிலேஷன் மைண்டை கொடுக்கும். கொஞ்சம் மனசுல சில வேலைகளை நிறுத்திக்கலாமா அப்படின்ட்டு திடீர் முடிவுகள் எல்லாம் தோணும். பட் இந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா இருக்காது. அதனால செலவுகளை கட்டுப்படுத்துற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். செப்டம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம், 4ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறார். சுக்கிரனும் நம்ம லக்னத்துல தான் இருக்காரு, செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்காரு. இன்னைக்கு தொழில் பலன் நல்லா இருக்கு. கருவிகள் செய்யறது, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், மற்றும் நமக்கு காவல்துறையில் இருக்கவங்க, ஸோ நவீன ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. மருத்துவத்துறைக்கும் நல்லா இருக்கும், டெவலப்மெண்ட்டு இருக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது மதியம் இரவு 9:35 வரைக்கும் இருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 13. அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது. செப்டம்பர் 14 சனிக்கிழமை அன்னைக்கு இரவு 8:32 வரைக்கும் அந்த உத்திராட நட்சத்திரம். உத்திராடங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 12ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதி 12லயே இருக்காரு, அதுவும் சூரியனுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்காரு. ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்க, இந்த ரைடு மாதிரியான போய் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும். அரசு துறை, அரசியல் இதில் இருக்கவங்களுக்கும் சிறப்பு கொடுக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படும், உஷ்ண உபாதைகள் ஏற்படும்னு பார்த்துக்கணும். செப்டம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம். நமக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் போறாரு. நம்ம லக்னத்துல இருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரத்துல தான் கேது இருக்காரு, அஸ்த நட்சத்திரத்துல. அதனால இந்த 1-5ங்கிறது பாசம், நேசம், அன்பு, குழந்தைகள், கணவன் மனைவி உறவு. அதனால சந்தோஷத்துக்கு, ஒரு குதூகலத்துக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு நல்ல நாளாக இது அமைகிறது. இறை வழிபாடு, கோவில் விசிட் பண்றது, பக்தி மார்க்கம், உபாசனைகள், இதுக்கு நன்மைகளை கொடுக்கும். செப்டம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை கும்பராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள்ல சந்திரன் போறாரு. மாலை 4:32 வரைக்கும். நாள் சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை 6:48க்கு தொடங்குது. அது செவ்வாய் போல பலன் கொடுக்கறதுனால, செவ்வாய் நமக்கு 10ஆம் வீட்டில் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தொழில் பலம் கொடுக்கும், அங்கீகாரம் கொடுக்கும், ப்ரமோஷன் கொடுக்கும், வளர்ச்சி கிடைக்கும், பணவரவும் நன்றாக இருக்கும். இந்த திங்கட்கிழமை செப்டம்பர் 16 4:32க்கு சதய நட்சத்திரம் தொடங்குகிறது சாயந்தரம். அப்ப ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நமக்கு 7ல் இருக்காரு, சனியினுடைய நட்சத்திரத்துல. சனி நமக்கு 6ல் இருக்காரு. 6ஆம் இடம்ங்கிறது வேலை, ஆரோக்கியம்,
கடன் இதெல்லாம். அதனால வேலை நல்லா இருக்கும். சில பேருக்கு நோய் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும். சில பேருக்கு கடன் கிடைக்கும். அதனால ராகு நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி போல வேலை செய்யும். திங்கட்கிழமை மாலை 4:32க்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை மதியம் 1:53 வரைக்கும், செப்டம்பர் 17 செவ்வாய் மதியம் வரைக்கும் சதய நட்சத்திரம். அதனால இன்னைக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 1:53க்கு அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம். சனி அந்த நட்சத்திரத்துல தான் குரு நட்சத்திரத்துல இருக்கார். சந்திரன் சனி சேர்க்கை பலனை கொடுக்குது. குரு நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக ஒர்க் இருக்கும். பெருசாக ஒரு டென்ஷன் இருக்காது. அதே நேரத்தில் புது பாதைகள், புது நபர்கள் சந்திப்பு, புதிய வழிகாட்டுதல் கிடைக்கும். என்ஜாய்மெண்ட்டு நல்லா இருக்கும். இறையருள் கிடைக்கும். வேலையில் அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட டீலிங் நல்லா இருக்கும். மாற்றங்கள் கிடைக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதி நண்பகல் 11 மணி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம். அதில் புதன்கிழமை இந்த செப்டம்பர் 18 4ஆம் பாதத்தில் போகும். மீனராசிக்கு போயிடுவார் சந்திரன். அப்போ அந்த குரு நமக்கு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் பலம் கிடைக்கும். செப்டம்பர் 19 வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது புதன்கிழமை நண்பகல் 11 மணியிலிருந்து வியாழக்கிழமை காலையில் 8:03 வரைக்கும் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகு இருக்கார் 7ஆம் வீட்டில். அதனால் புது நபர்கள் சந்திப்பு, கணவன் மனை உறவு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து மோதல்களை கொடுக்கும். பட் சனி சனி நட்சத்திரம்ங்கிறது சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது வேலை சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். வேலை சார்ந்த சில மாற்றங்களை கொடுக்கும். ஒரு கடன் வழக்குகள் இதெல்லாம் ஒரு கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும். செப்டம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8ஆம் வீட்டுக்கு சந்திரன் போறாரு. அஸ்வினி நட்சத்திரம். கேது நம்ம லக்னத்திலே இருக்காரு. புதன் லக்னாதிபதி 12ல் இருக்கார். அப்போ 8ல் சந்திரன் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். கவனமாக கையாள வேண்டியிருக்கும். ஞாபக மறதி, உடல் அலைச்சல், நோய் உபாதைகள் இதெல்லாம் வரக்கூடும். கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேதுவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கியிருக்கு. அதனால் பெருசாக எதிர்பார்க்கறது இல்லாமல் இருந்துக்கிட்டாலே, ஒரு ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிட்டு இருந்தாலே இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். 8ல் சந்திரன் அப்படிங்கிறது 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத சில நன்மைகளையும் தரும், எதிர்பாராத சில தீமதிகளையும் தரும். அதனால் சந்திரன் என்பது உடல் வலிமை. அது 8ஆம் இடத்துல போகும்போது அந்த உடல் வலிமைக்கு கொஞ்சம் பங்கம் விளைவிக்கிறது. உடல் சோர்வு, களைப்பு, உடைமைகளை பறி கொடுக்கறது, அல்லது தவறுகள் செய்கிறது, அல்லது அதாவது வலிக்கு விழுகிறதோ, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு விபத்தில் போய் மாட்டிக்கிறதோ 8ஆம் இடம். அதனால் சந்திரன் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு அந்த செயல்பாட்டை உணர்த்துது. செவ்வாயினுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துலையும் டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். குருவும் அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் 9ல் இருக்கிறதுனால அதில் சில வழிகாட்டுதல்கள் நம்மளுக்கு கிடைக்கும், கைடன்ஸ் கிடைக்கும். அதை அனுசரிச்சிட்டோம்னா பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.